ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் அபினவ். ஸோ நான் அனஸ்தீசியா பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, லைக் எஃப்எம்ஜி பண்ணிட்டு வர்றவங்க இந்த எம்ஆர்பி எக்ஸாம் கொடுக்க முடியுமா? ஸோ எம்ஆர்பி இன் த சென்ஸ் தமிழ்நாடு எம்ஆர்பி ஃபார் அசிஸ்டன்ட் சர்ஜன் எக்ஸாம். ஸோ தட் இஸ் ஃபார் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க, லைக் எஃப்எம்ஜி முடிச்சுட்டு வந்திருக்கோம், இந்த எக்ஸாம் எப்படி கொடுக்குறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நானும் எஃப்எம்ஜி தான். அண்ட் லாஸ்ட் இயர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிருக்காங்க இந்த வருஷம். ஸோ அவங்கக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணேன், லைக் எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க, என்ன கொஸ்டின் வந்துச்சு, அதெல்லாம் கேட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் இன்டர்ன்ஷிப் முடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க எம்ஆர்பிக்கு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இன்டர்ன்ஷிப் முடிக்க போகிறீங்கன்னா, லைக் ப்ராபப்ளி நீங்கள் இந்த நீட் பிஜி எக்ஸாம் கொடுக்கறது கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. அப்படி அதோடு சேர்த்து உங்களுக்கு இபுக் வேணுன்னா அதையும் எடுத்துகிட்டு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அதில் கொடுத்துருக்கேன், எம்ஆர்பி இபுக். ஸோ அதையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து இந்த எம்ஆர்பிக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்கள் எஃப்எம்ஜி நோட்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெய்லி எக்ஸாம் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இபுக் இருக்குல்ல, அதோட டாபிக்ஸும் நல்லா படிங்க. ஸோ மோஸ்ட்லி உங்கள் எஃப்எம்ஜியில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த 19 சப்ஜெக்ட் அந்த நோட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எம்ஆர்பியில் வர கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். ஏன்னா பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த எம்ஆர்பி கொஸ்டின்ஸ் வந்து ஒன்லைனர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது போக நீங்கள் வந்து தமிழ் எக்ஸாமுக்கும் செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் எக்ஸாம் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள், எவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்ததா சொன்னாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கும் நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தமிழ் பேப்பரில் பாஸ் பண்ணால் தான் உங்களோட மெடிக்கல் எம்ஆர்பி பேப்பரே அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ தமிழ் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேப்பர். ஸோ அதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, லைக் நாங்கள் இப்போ தான் ஜான்வரியில் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கோம், ஸோ நாங்கள் இந்த எம்ஆர்பி கொடுக்கலாமா இல்லை எப்படி, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஜான்வரி 2024 எஃப்எம்ஜி பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலி இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே இந்தியாவில். ஸோ நிறைய பேருக்கு 1 இயர் இருக்குது, சில பேருக்கு 2 இயர் இன்டர்ன்ஷிப்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எம்ஆர்பி எக்ஸாம் எப்போ கொடுக்கலான்னா, நீங்கள் அட்லீஸ்ட் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா அப்போ கொடுக்கலாம். இல்லை இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொடுக்கலாம். நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, லைக் 9 months 10 months இன்னும் பாக்கி இருக்குது, இல்லை இன்னும் இன்டர்ன்ஷிப்லேயே சேரலைன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், மேபி அப்ளை பண்ணிட்டு இந்த எக்ஸாம் எழுதி அது இங்கே பாஸ் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பீரியட் கேட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அப்படி இல்லைன்னா நீங்கள் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, எக்ஸாம் இருக்க போது கொடுத்த ஒரு வாட்டி பாருங்கள். ஏன்னா இதுக்கு இப்போ லிமிட் எதுவும் சொல்லலை. ஸோ நீங்கள் இப்போ கொடுத்த ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் கொடுத்துட்டு உங்களுக்கு கிடச்சா பெட்டர் லக், அப்படி இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்படியும் நீங்கள் இந்த எக்ஸாம் முடித்த உடனே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி போஸ்ட் கொடுக்கறதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு மேபி உங்கள் இன்டர்ன்ஷிப் கூட கம்ப்ளீட் டைம் முடியலாம். ஸோ பெட்டர் நீங்கள் முடிஞ்சால் இந்த இயர் எம்ஆர்பி எக்ஸாமே அட்டென்ட் பண்ண பாருங்கள். அட்டென்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு எக்ஸ்போஷராக எடுத்துக்கோங்க. கிடச்சா குட், அப்படி இல்லைனா நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் வைஸ் நான் சொன்னது தான். நீங்கள் நீட் பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதோடு சேர்த்து சைட் பை சைட் எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. அப்படி இல்லை நீங்கள் தனியாக எம்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கு உங்கள் எஃப்எம்ஜி நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இபுக் டாபிக்ஸ் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ரேங்க் கிடைக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அங்கே கூட போஸ்ட் பண்ணுங்கள்.
நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.